நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தின் தென் தமிழகத்தில் மிகவும் பிரபலியமான ஐயா வழி தோன்றல் சம்பந்தமாக இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். தற்போதைய தென் தமிழகமான கன்னியாகுமரி, நாகர்கோவில் மாவட்டங்களை சேர்ந்த பகுதிகள் அப்போதைய கேரளா திருவிதாங்கூர் தேவசம் கட்டுப்பாட்டில் இருந்தது. ஆண்கள் தலப்பா கட்டக்கூடாது, மேல் சட்டை அணியக்கூடாது, செருப்பு அணியக்கூடாது. அதே போல் பெண்கள் தோல் சேலை அணியக்கூடாது, மாறாப்பு அணியக்கூடாது, மார்பக வரி என்று பல்வேறு ஜாதிய ரீதியிலான அடக்குமுறைகள் அப்போது கையாளப்பட்டன. இந்த கொடுமைகளுக்கு எதிராக 200 வருடங்களுக்கு முன்பாகவே குரல் கொடுத்து சமூக நீதியை கட்டி காத்தவர் தான் இந்த முத்துக்குட்டி என்று அழைக்கப்படுகின்ற ஐயா அவர்கள். ஐயா அவர்களை அப்போதைய கேரள திருவிதாங்கூர் சமஸ்தானம் சிறையில் அடைத்து மாபெரும் சித்திரவதை செய்து மிகப்பெரிய இன்னலுக்கு ஆளாக்கியது. பல்வேறு இன்னல்களை கடந்து தான் கொண்ட கொள்கையில் உறுதியாக இருந்து வெற்றியும் கண்டவர்தான் ஐயா அவர்கள். ஐயா அவர்களை அப்பகுதி மக்கள் தெய்வமாக நினைத்து வழிபட முன்வந்தார்கள். அதுவே ஐயா வழித்தோன்றலாக மாறியது. மற்ற கோவில்கள் வழிபாடுக்கும் ஐயா வழிபாடுக்கும் மிகவும் வித்தியாசம் அதிகமாக இருக்கும். இங்கே உருவ வழிபாடு கிடையாது. ஒரு கண்ணாடி, ஒரு சேரில் ஒரு கண்ணாடியை வச்சு நீதான் கடவுள், உன்னில்தான் கடவுள் இருக்கிறார் என்பதை ஐயா அவர்கள் வலியுறுத்திய தத்துவத்தை மையமாக வைத்து இன்று அளவும் அங்கே வழிபாட்டு முறை செய்து வருகின்றனர். நாம் பெரும்பாலும் கோவில்கள், ஆலயங்கள் அழைப்போம். ஆனால் இங்கே பதி என்று அழைக்கிறார்கள். இந்த பதிகளுக்கெல்லாம் தலைமை இடமாக நாகர்கோவில் அருகே அமைந்துள்ள சாமித்தோப்பு விளங்குகிறது. இந்த தலைமைப்பதியான சாமித்தோப்பில் ஆவணி மற்றும் மாசி மாதங்களில் திருவிழாக்கள் கொண்டாடப்படுகின்றன. திருவிழா காலகட்டங்களில் பக்தர்கள் வாழைப்பழத்தாறு, பிச்சிப்பூ, தென்னங்கன்று, கண்ணுக்குட்டி ஆகியவை நேர்த்திக்கடனாக வழங்கி ஐயாவை வழிபட்டு வருகிறார்கள் இப்பகுதி மக்கள். பெரும்பாலான ஆலயங்களில் விபூதி பிரசாதமாக வழங்குவாங்க. ஆனால் இங்கே ஐயா வழிபாட்டு முறையில் பதிகளில் பார்த்தீங்கன்னா பதம் வழங்குவார்கள். அந்த பதத்தை ராமமாகவும் நெற்றியில் இட்டு உடம்புகளிலும் நாமமாக போட்டு வழிபடுவார்கள் இப்பகுதி மக்கள். இந்த சாமித்தோப்பு ஐயா கோயிலில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளிக்கிணறு இருக்கும். அந்த நாளிக்கிணத்துல தண்ணீரை இறைத்து குளித்து அந்த கிணறை சுற்றி ஹரஹர ஐயா, சிவசிவா ஐயா என்று ஐயா நாமத்தை கூறி அந்த கிணத்தை சுற்றி சுற்றி வந்து சாமி கும்பிட்டு வழிபாடு நடத்துகிறது இன்றளவும் அந்த பகுதியில் நடைபெற்று வருகிறது. அதாவது இந்த நாளிக்கிணத்துக்கும் ஒரு வரலாறு உண்டு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் அந்த ஆதிக்க சக்தியினர் ஐயா போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கும்போது இந்த கிணத்துல என்ன செஞ்சிட்டாங்க பார்த்தீங்கன்னா, விஷத்தை கலந்துட்டாங்க. விஷத்தை கலந்த பிறகு ஐயாட்ட முறையிடுறாங்க. ஐயா, இந்த மாதிரி விஷத்தை கலந்துட்டாங்களே, இதில் நம்ம குடிக்கலாமா, குளிக்கலாமா என்று ஐயாட்ட முறையிடுறாங்க. ஐயா உடனே சொல்கிறாரு, நீங்கள் ஆத்மார்த்தமாக என்னை நினைத்து அந்த கிணத்து நீரை பருகுங்கள், குளியுங்கள், ஒன்றுமே செய்யாது என்று ஐயா வாக்கு கொடுக்குறாங்க. அதன்படி இந்த அப்பகுதி பொதுமக்கள் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த கிணத்து நீரை எடுத்து குடிக்கவும் குளிக்கவும் செய்கிறாங்க. ஆனால் ஒரு சிலர் மட்டும் மயங்கி விழுறாங்க. என்னையா இந்த மாதிரி இவங்க மட்டும் மயங்கி விழுறாங்களே, மற்றவங்க நல்லா இருக்கே என்னென்னு கேட்கும்போது ஐயா என்ன சொல்கிறாருன்னா, என்னை முழுமையாக நம்பியவர்களுக்கு எதுவும் செய்யவில்லை. என்னை அரைமனதோடு நம்பியவர்கள் மட்டுமே மயங்கி உள்ளார்கள். அவர்களையும் நான் காப்பாற்றுவேன் என்று ஐயா உறுதி வழங்கி அவர்களையும் காப்பாற்றி இன்று வரை ஐயா வழி தோன்றல் பொதுமக்களையும் பக்தர்களையும் காத்து வருகிறார் நமது ஐயா அவர்கள். ஐயா சிவ 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 ஐயா, ஐயா ஹரஹர ஹரஹர ஐயா என்று ஐயா நாமத்தை போற்றுவோம், வணங்குவோம், மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.